சிறிதளவு புளி ஊற வைத்து கொள்ளவும், ஒரு 4 தக்காளி அரைத்து கொள்ளவும், சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கணும். பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்குங்க. ஓகேவா? வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுக்குப்போம். வெங்காயம் வதங்கிருச்சு. நறுக்கி வச்ச காயை எடுத்து நம்ம போட்டு இந்த காயையும் சேர்த்து வதக்கிக்குவோம். காய் வதங்குறதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஊற வச்சோம்ல அந்த புளியை நம்ம கரைச்சி எடுத்து வச்சுப்போம். காய் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துப்போம். அரைச்சி வச்ச தக்காளியை தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, தனி மிளகா பொடி 2 ஸ்பூன் தக்கன போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. என்கிட்ட அரைச்சது இல்லை, அதனால் பாக்கெட் இருந்துச்சு, அதை நான் அப்படியே ஃபுல்லாக தட்டிட்டேன். பத்தாட்டினா கொஞ்சம் தனி மிளகா பொடி போட்டுக்கோங்க. சரியா? மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நல்லா வதக்கிடுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். மல்லிப்பொடி தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேணாம். எனக்கு தேவை, நான் போட்டுக்கிட்டேன். கரைச்சி வச்ச புளியை ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டி ஊற்றிக்கோங்க. சரியா? ஏன்னா அதில் நிறைய டஸ்ட்டு இருக்க மாதிரி இருக்கும், அதனால் ஜல்லடை வச்சு வடிகட்டிக்கோங்க. புளிக்கரைசல் ஊற்றினதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, இதுக்கு தேங்காயெலாம் ஆட் பண்ண வேண்டாம். இது கொதிச்சிச்சுன்னா நல்லா சுண்டி வந்துச்சுன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு வத்திருச்சான்னு பாருங்கள். குழம்பு வத்திருச்சான்னு பார்த்துட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கிருங்க. முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.